ஏன்பா ரோசி, இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் நீ எழுதி முடிச்சிட்டியா ரோசி? இப்போ இங்கிலீஷ் டீச்சர் வேற வந்து கத்துமே ரோசி. பூமாரி, நான் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். நீ எழுதி முடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் நோட்டெல்லாம் நான் உனக்கு காமிக்க மாட்டேன், சரியா? நீ டீச்சர் வந்ததும் வாங்கு. அவளுங்க 2 பேரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு அடி வாங்குறதுக்கு யாராவது கம்பெனி கொடுப்பாங்களா? ஏடா பூமாரி, ரோசி, இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தாங்கடி. இந்த காவேரி வேற, இவளுக்கு வேற வேலை இல்லை. நானே இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலன்ட்டு உட்காந்துருக்கேன். இவன் வேற வந்து உயிரை வாங்குறான். இந்த மட்டும் எப்படி தான் படிச்சுட்டு வராளோ தெரியல, எழுதிட்டு வராளோ தெரியல. நம்மளால ஏன் தான் முடியலையோ தெரியல. ஹாய், குட் மார்னிங். கீப் காய்ட், கீப் காய்ட். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். எல்லாரும் பேப்பர் எடுத்துருவாங்க, கரெக்ஷன் பண்ணணும். டீச்சர், நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர் நோட்டை. எழுதாமல் வந்துட்டு நீ சாக்கு சொல்கிறியா? நீனு இதை வரேன், கையை நீட்டு. இப்போ நான் அடிக்கிற அடியில் நான் நாளைக்கு நோட்டு வந்தாகணும். ஐயோ டீச்சர், அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது. நாளைக்கு நான் நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடிக்காதீங்க டீச்சர், அடிக்காதீங்க. நாளைக்கு வரும்போது நீ உங்கள் அம்மா வலிச்சிட்டு வர, இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கே வராத, வீட்டிலேயே இரு. மாடு மேய்க்க தான் நீ லாய்க்கு. ஐயோ அம்மாவா? இதுக்கு டீச்சர் அடிக்கிற அடியே பரவாயில்லையே, அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் இதுக்கு மேலெல்லாம் அடி விழுவும். ரோசி, நீ கூட நோட்டை கரெக்டாக எழுதிருக்கேன்னு பார்ப்போம். இந்தாங்க டீச்சர், நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே, ரோசி தான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கா. இவ தான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரா. நீ இருக்கிய பூமாரி. இந்த உன் நோட்டை எடுத்துகிட்டு போய் பெஞ்சில் போய் உட்காருப்போ. ஓகே டீச்சர். ஐயோ, அடுத்தது நம்ம எழுதிட்டே வரலையே. நோட்டை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு பூமாரிக்கு விழுந்த மாதிரிலாம் அடி விழுவும். ஐயோ, இந்த ஆத்தாடி, இந்த டீச்சர் அடிக்கிற அடியை நம்மளால் தாங்க முடியாதே. சாந்தி, நோட்டை கொண்டு வா, உன் நோட்டை செக் பண்ணுவோம். நீயும் பூமாரி மாதிரி இருக்கியான்னு பார்ப்போம். ஐயோ டீச்சர், நான் எழுதுனதே என் தங்கச்சி வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, என் தங்கச்சி பாப்பா, அவள் கிழிச்சிட்டா டீச்சர். எழுதாததுக்கு உனக்கு சாக்கு வேற. நீயும் பூமாரி மாதிரி எழுதிட்டு வரல, ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரியே இருக்கீங்க. டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர், வலிக்குது டீச்சர். சாரி டீச்சர், நாளைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர். நீயும் நாளைக்கு வரும்போது உங்கள் அம்மா வலிச்சிட்டு வா. நம்மளே இவ்வளோ அடி வாங்குறோம், இன்னும் ஸ்கூலுக்கே வராமல் இருக்கானுங்க சதீஷும் சஞ்சயும். அவனுங்க எவ்வளோ அடி வாங்குவானுங்க. ஏலே சஞ்சய், டீச்சர் என்னால் எப்படி அடிக்குது? சதீஷு, நம்ம லேட்டாக வேற வந்திருக்கோம், இன்னும் நோட்டும் எடுத்துகிட்டு வரல. நம்மளை என்ன புரட்டு போதோ தெரியலடா. போ, உன் பிளேஸில் போய் உட்காரு. குட் மார்னிங் டீச்சர். ஸ்கூலுக்கு வர நேரமா இது? எங்களை போய் 2 பேரும் ஊர் சுற்றிட்டு வரீங்க? ஐயோ டீச்சர், என்னடா இப்படி கேள்வி கேட்குது? நம்ம போய் மாங்காய் கறிக்கு தின்னுட்டு வரோன்னு சொன்னோம்னா நம்மளை உரிச்சு எடுத்துருமல்லடா. நான் அப்போவே சொன்னேன், நீ தான் என் பேச்சை கேட்கலல்ல. இப்போ பாரு, டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ நானும் உன் கூட சேர்ந்து உதவாங்க போகிறேன். டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர், எனக்கு ரொம்ப வலிக்குது டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர், நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடுறேன் டீச்சர். அஜய், நீ வாங்க, உனக்கு இருக்க அடுத்தது அடி. ஐயோ டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர், வலிக்குது டீச்சர், வலிக்குது டீச்சர். டீச்சர், இவனால தான் டீச்சர் நான் லேட்டாக